அவர் மேல கைய வச்ச தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ. மேரேஜ் சர்டிபிகேட்டா? கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு? உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா? பொம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல்னு நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளை ஆபரேஷன் பண்றோம்னாங்க. அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன். இன்னைக்கு உடைய காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்கறதுக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கிறதுக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாட. கண்ட தேசபகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா? இதுக்கு தகுந்த பாவி உன்னை பெத்தனா? நம்ம 17 தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா. அவ கலெக்டர் ஆகுவான்னு நினைச்சனே. இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னு தொலையறியடி. அட அம்மனி, அவன் மூஞ்சி பாருடி. வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம்னு சொல்லிருந்தீங்க. ராஜா மாதிரி 1000 மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பனே. கல்யாணம் மூஞ்சி 7 வருஷம் குளத்தில கொம்மாளுக்கு. ஊருலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரதர்சனம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த. என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வநாயகின்னு பேரு வச்சேன். பாவி, என்னை பெத்த தாய் தப்ப காலில் கூட நான் விழுந்ததில்லை. உன்னை என்ற தாயால் எடுத்து உனக்கு ஆள் விழுந்து கேட்கிற பவராஜ், நீ வீட்டுக்கு வந்துடி போலாம். இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்கும் இப்படி